ரிஹானா. நான் சென்னை பீர்க்கங்கனில் உள்ள ஆல்ஃபா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றிய கவிதையை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். ஏழையாய் பிறந்தவர், எளிமையாய் வாழ்ந்தவர், தமிழனாய் தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்த்தவர். அறிவாற்றல், அறிவியல் ஆற்றல், சொல்லாற்றல், செயலாற்றல் நிறைந்த முயற்சியின் முழு உருவாய் நாடறியும் குடியரசு தலைவராக உலகறியும் விஞ்ஞானியாக திகழ்ந்தவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். நாடறியும் குடியரசு தலைவராக உலகறியும் விஞ்ஞானியாக திகழ்ந்தவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரது உரைகள் அனைத்தும் வைரக்கல் பதித்த வைர மாலைகள், முத்துக்கள் பதித்த முத்துச்சரங்கள். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதோடு நில்லாமல் அவ்வாறே நிகழ்த்தி நின்றவர். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம் என்று லட்சியத்தை உணர வைத்தவர் இவரே. பல முறை வந்தால் அது லட்சியம் என்று லட்சியத்தை உணர வைத்தவர் இவரே. சிறகில்ல மாணவரையும் சிறகடித்து பறக்க செய்தவர் இவரே. அவர் இந்தியன், அதிலும் தமிழன் என்பது நமக்கு பெருமை. உன் அக்னி சிறகினிலே உயர பறந்து புகழில் சிறந்தாய், இளைஞரின் ஆசானாய் விளங்கினாய், இல்லறம் துறந்து பல நலரும் தந்தவரே, நாளிலும் போற்றும் நல்லவரே. வாழ்க வாழ்க, உன் புகழ் பெருமை உலகினில் என்றும் வாழ்க. நன்றி, வணக்கம்.